ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு நைட் ஸ்கை ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ராயிங் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த பேஜ் இருக்குல்ல, நம்மளோட ஒரு பேஜ், ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ட்ராயிங் ஷீட்டு. ஸோ இந்த ஷீட் வந்துட்டு we are going to fold, ஓகே. ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு ஈக்குவலான ஒரு ஹாஃப் ஷீட் வந்துட்டு நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஹாஃப் ஷீட் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஹாஃப், ஓகேவா, நம்மளோட ட்ராயிங் நோட் வந்துட்டு வேர்ட்டிக்கலாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ வேர்ட்டிக்கலில் வச்சுருக்க ட்ராயிங் நோட்டு. ஸோ அந்த ட்ராயிங் நோட்டை ஒரு ஈக்குவல் ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்கோம். இதில் டாப்பில் இருக்க ஃபஸ்ட் ஹாஃப். ஸோ இந்த ஹாஃபில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு ட்ரா பண்ணலாம், இல்லாட்டினா நார்மலாக நம்மளே ஒரு ரஃப்பான சர்க்கிள் ட்ரை பண்ணலாம் ட்ரா பண்ணுறதுக்கு, ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 4 சென்டிமீட்டர்ஸ்க்கு நீங்கள் எடுத்து காம்பஸில் எடுத்து பண்ணாலும் ஓகே, இல்லாட்டினா நார்மலாக ஒரு ரஃப்பான ஒரு இது, ஓகேவா? கிளியராக இருக்குது. ஸோ இது வந்துட்டு இந்த ஹெல்பிங் சர்க்கிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு அவுட் சைடில் இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். இது ரெண்டுமே நம்ம வந்து ரொம்ப லைட்டாக தான் ட்ரா பண்ண போகிறோம். டார்க்காக நமக்கு தெரியக்கூடாது, ஓகேவா? இது ரெண்டுமே டார்க்காக நமக்கு தெரியக்கூடாது. ஏன்னா நம்ம ஆயில் பேஸ்டல் வச்சு கொடுக்கும்போது அது வந்துட்டு ரொம்ப லைட்டாக தான் நமக்கு தெரியணும். ஸோ இப்போ பெயிண்டிங் பண்ணுறோம், டார்க் ஷேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் டார்க்காக ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ ஆயில் பேஸ்டல் மட்டும் தான் இதில் கொடுக்க போகிறோன்றப்ப நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா ரொம்ப லைட்டாக தான் ட்ரா பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சர்க்கிள், அதை சுற்றி இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம், ஓகேவா? இப்போ நான் அடுத்த ட்ராயிங்க்கு ஒரு பேர்டு இதில் ட்ரா பண்ண போகிறோம், பேக் சைட் ஆஃப் அ பேர்ட். ஸோ பேக் சைட் ஆஃப் த பேர்ட் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறோன்றதை ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ட்ரா பண்ண, ஓகே? ஸோ இன்றைக்கி ட்ரா பண்ண போகிற பேர்ட் வந்துட்டு அவளோட பேக் சைடு, ஓகேவா? ஸோ இது எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஈஸி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த பேர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் கம் இன் த சென்டர், ஓகேவா? ஸோ அதனால் சென்டரில் ஒரு சி ட்ரா பண்ணுறோம் ஃபர்ஸ்ட், ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் அதோட ஆப்போசிட் சைடில் ஒரு ரிவர்சபிள் சி. ஸோ இது ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்மாலாக ஒரு பெண்ட். இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸோ பேட்மேனோட பேக் சைட் மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபெதர்ஸ் கீழே வர வர கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த டாப் ஆஃப் த இதில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு கொஞ்சம் மேலே, ஓகேவா? ஸோ இந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கணும், அது க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஷார்ப் எட்ஜ் இருக்கக்கூடாது, ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸோ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லாண்டிங் லைன் மாதிரி ஒரு சின்ன கர்வு. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஷார்ப் எட்ஜு, அங்கே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வந்துட்டு அது அப்படியே ஸ்லாண்டிங்கில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். ஸோ இங்கேயுமே ஷார்ப்பாக எண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதுலேயுமே ஒரு சின்ன ஒரு கர்வ் மாதிரி போடுறோம். ஸோ அதர் சைட் ஆஃப் த ஃபெதர்ஸும் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணுறோம், ஓகே? இப்போ வந்துட்டு இந்த அவல் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இந்த அவல்லேருந்து நம்ம வந்து ஒரு ட்ரீ வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரீ கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அவளோட அட்லீஸ்ட் இந்த இடத்துல இருந்தாலும் ட்ரீ வந்து ஸ்டார்ட் ஆகணும். இது வந்து சென்டர் ஹெல்பிங் லைனுக்கு கீழே இருக்குது, ஓகேவா? ஸோ இங்கேருந்து நான் ஒரு பிரான்ச் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த பிரான்ச்சோட அப்பர் சைட் ஆஃப், ஓகேவா? ஸோ அந்த பிரான்ச்சு நெக்ஸ்ட்டு லோவர் சைடு. எப்பயுமே பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேப் எங்கே இருக்கணும், ஸோ அந்த கேப்பில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பிரான்ச் எண்ட் பண்ணும்போது எப்பயுமே தின்னாக தான் எண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் இப்படி எண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு மெயின் பிரான்ச். ஸோ ஹெல்பிங் லைனுக்கு கொஞ்சம் ஒரு 1 சென்டிமீட்டர், ஸோ அந்த 1 சென்டிமீட்டர்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த பிரான்ச் ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஸ்லாண்டிங் பிரான்ச் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கோம், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ கீழேருந்து அட்லீஸ்ட் ஒரு 4 சென்டிமீட்டர் ஒரு 5 சென்டிமீட்டர் கேப்பில் நீங்கள் என்ன பண்ணலான்னா 1 மோர் பிரான்ச், அந்த பிரான்ச்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிரான்ச் வந்து 2 டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து மேலே போகிற மாதிரி, இன்னொன்று வந்து கீழே வர மாதிரி. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் 2 மெயின் பிரான்ச்சஸ் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதுக்கெல்லாம் சப் பிரான்ச் வந்து ட்ரா பண்ணலாம்.
ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே கொஞ்சம் பிரான்ச்சஸ் போடலாம். ஸோ இந்த பிரான்ச் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக எப்படி டுவர்ட்ஸ் அப் டுவர்ட்ஸ் அப், ஸோ அந்த மாதிரி லைட்டாக ஸ்லாண்டிங்காக போடுது. ஸோ நெக்ஸ்ட் அதோட சப் பிரான்ச்சஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒன் மோர் சப் பிரான்ச் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கேயும் ஒரு பிரான்ச் சப் பிரான்ச் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் யூர் டன் வித் திஸ், நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த அவலோட பாட்டுக்கும் இந்த பிரான்ச்சஸ்க்கு மட்டும், இந்த சர்க்கிள்க்கு இல்லாமல் இந்த அவலுக்கும் இந்த பிரான்ச்சஸ்க்கு மட்டும் ஸ்கெட்ச் அவுட்லைன் கொடுக்குறோம். ஓகேவா? So once you're done with this sketch outline, you're going to erase all this pencil marks. இந்த ரவுண்ட் பார்ட் மட்டும் எரேஸ் பண்ண வேணாம், மற்ற பார்ட் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிடலாம். ஸோ கேர்ஃபுல்லாக எரேஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் யூ டன் வித் திஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஆயில் பேஸ்டல்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? கலர்ஸ்லாம் என்னென்னு சொல்கிறேன். ஸோ ப்ராப்பராக நீட்டாக கலரிங் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் எடுத்துக்கலாம். ஸோ ஒயிட் எடுத்து நார்மலாக வைப் பண்ணிக்கலாம். வைப் பண்ணிவிட்டு இந்த அந்த அவல் இருக்குல்ல, ஸோ அந்த அவல் சுற்றி ஒரு சின்ன லேயர், ஸோ அதில் வந்துட்டு ஒயிட் கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் யூ டன் வித் ஒயிட், யூ கேன் டேக் லெமன் எல்லோ. ஓகேவா? ஸோ செகண்ட் கலர் ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணாலும் அந்த கலர் வரைக்கும், ஸோ அந்த லைன். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த லேயர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒயிட்டோடு சேர்த்து பிளெண்ட் பண்ணுறோம் லெமன் எல்லோ. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி லெமன் எல்லோ பிளெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள் ஃபுல்லாக சர்க்கிள் டைரக்ஷன்லேயே we are going to give this shade, give a dark shade. Okay? ஸோ நவ் இப்போ இந்த ஒயிட் இருக்குல்ல, இந்த ஒயிட்டில் சும்மா லைட் ஷேட், ரொம்ப லைட் ஷேட் ஆஃப் எல்லோ கொடுக்கணும். ஸோ லைட் ஷேட் ஆஃப் எல்லோ இந்த அவல் இருக்க ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் உள்ளார அந்த ஒயிட் இருக்குல்ல, அந்த ஒயிட் ஸ்பேஸில் ஃபுல்லாக லைட் ஷேட் ஆஃப் லெமன் எல்லோ கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட், யூ வில் பி ஏபிள் டு see the difference. Okay? Next. So next again a layer of white. Okay? Just blend it.
ஜஸ்ட் அந்த ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள், ஓகே, செகண்ட் சர்க்கிளுக்கு நம்ம வந்துட்டு என்ன கலர் கொடுக்குறோம்னா ஒயிட் கலர் கொடுக்குறோம். இந்த ட்ரீஸ் கலர் போனால் நோ ப்ராப்ளம், ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு லாஸ்ட்டாக இன்னொரு கலர் சொல்கிறேன், அந்த கலர் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ட்ரீஸ் கலர் போனால் நோ ப்ராப்ளம், யூ கேன் ஜஸ்ட் கிவ் த ஒயிட் கலர். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏதாவது ஒரு வேஸ்ட் கிளாத்து இல்லாட்டினா காட்டன், ஸோ இதை எடுத்து நம்ம ஃபுல்லாகவே இந்த கலர்ஸை ஃப்ரம் த சென்டர் வி ஆர் கோயிங் டு பிளெண்ட். ஓகேவா? ஸோ பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு ஒயிட், அந்த ஒயிட்டில் லைட்டான ஒரு எல்லோ கிடைக்கும். ஸோ ரொம்ப பேல் எல்லோ மாதிரி இருக்கும். ஸோ அந்த எல்லோ ஃபஸ்ட்டு ஒயிட் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருக்க எல்லோ கலர், லெமன் எல்லோவையும் just blend it with cotton or some other cloth. Okay, once you're done with this same cotton, you're going to use it for that white color. So இங்கே உனக்கு லைட் பேல் ஒயிட், அதுக்கு மேலேயும் பேல் ஒயிட் இருக்கும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த பிளெண்டிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பாஞ்ச் எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஒயிட் கலர் இருக்குது, ரிமைனிங் ஆஃப் த சர்க்கிள் நான் இன்னொரு சர்க்கிள் போட்டிருந்தோம். ஸோ அந்த சர்க்கிள்லையும் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம், ஒயிட் வந்துட்டு சர்க்கிள் டைரெக்ஷனில் கொடுத்துட்டு வரோம். ஸோ ஒன்ஸ் யூ டன் வித் திஸ் நம்ம வந்துட்டு லைட் ப்ளூ எடுக்க போகிறோம். ஸோ லைட் ப்ளூ வந்துட்டு நெக்ஸ்ட், ஓகேவா, சும்மா லைட் ப்ளூ வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ போட்டு இதுலேயுமே இந்த ஒயிட்டோடு சேர்த்து லைட் ப்ளூ ஃப்ளஸ்ட்டு பிளெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த பிளெண்டிங்லேயே உங்களுக்கு தெரியும் லைட்டான கலர்ஸ். ஸோ லைட் ஷேட் ஆஃப் ப்ளூ வர மாதிரி கொஞ்சம் லைட்டாக பிளெண்ட் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா உள்ளே ஃபுல்லாக லைட் ப்ளூவோட நார்மலாக ரொம்ப டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் நார்மல் ஷேட். ஓகேவா? ஸோ இந்த ஷேடில் ஃபுல்லாகவே லைட் ப்ளூ கொடுக்க போகிறோம். ஸோ இந்த எல்லோ அண்ட் இந்த ப்ளூக்கு நடுவில் நமக்கு ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கண்டிப்பாக தெரியணும். ஸோ அந்த ஸ்பேஸ் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு லைட், இதோட நெக்ஸ்ட் லேயர் வந்துட்டு ஒரு லைட் ஷேட் ஆஃப் ப்ளூ. ஓகேவா? நார்மல் ப்ளூ. ஸோ இந்த ப்ளூ கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு செரிலியன் ப்ளூ எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லேயர் வந்து அகெயின் ஒன் மோர் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். சும்மா ரஃப்பான சர்க்கிள், பர்ஃபெக்டாக வரணும்லாம் இல்லை. ஸோ ரஃப் சர்க்கிள். ஸோ இந்த லைட் ஷேடில் வந்து கொஞ்சம் டார்க் ஷேட் ஆஃப் செரிலியன் ப்ளூ வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ரெண்டு கலர்ஸ் ஈஸியாக நமக்கு பிளெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டார்க் ஷேட் ஆஃப் செரிலியன் ப்ளூ. இது எல்லாமே சர்க்கிள் டைரெக்ஷனில் இருக்கணும். அப்போ தான் நம்ம பண்ணுற அந்த கலரிங் வந்துட்டு நல்லா சூப்பராக வரும். ஓகேவா? ஸோ இது முடிச்சோடனே நெக்ஸ்ட் வந்துட்டு பர்ஷியன் ப்ளூ எடுத்துக்கலாம். ஸோ இந்த செரிலியன் ப்ளூவோட இந்த லாஸ்ட் கொஞ்சம் லைட்டாக நான் அதிலே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லைட் ஷேடில் யூ கோயிங் டு கிவ் அ டார்க் ஷேட் ஆஃப் பர்ஷியன் ப்ளூ. ஸோ இந்த பாக்ஸில் நம்ம வந்து லைனுக்கு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக இதை நம்ம பாக்ஸாக நம்ம ஃபஸ்ட்டு எப்படி லைன்ஸ் போட்டுக்கோம். ஓகேவா? ஸோ ரிமைனிங் பிளேஸ்லையும் இந்த சைட் ஆஃப் த பாக்ஸ்லையும் ஃபஸ்ட் லைன்ஸ் போட்டுக்கணும். இந்த ஹாஃப் வரைக்கும் கீழே வந்துட்டு சர்க்கிளாக தான் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டில் மட்டும் பாக்ஸ் போட்டுட்டு அதுலேயும் சர்க்கிள் டைரெக்ஷனில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்ஷியன் ப்ளூ கொடுத்து ஃபில் பண்ணுறோம். ஸோ ஹாஃப் ஆஃப் இதுக்கு அந்த பாக்ஸ் விட்டு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக இங்கே பர்ஷியன் ப்ளூ கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒன் மோர் லேயர், அது வந்துட்டு சர்க்கிள் டைரெக்ஷனில் தான் வரணும். ஸோ சர்க்கிள் டைரெக்ஷனில் இந்த லோவர் பார்ட் ஆஃப் திஸ் செரிலியன் ப்ளூ we are going to give this பர்ஷியன் ப்ளூ. ஸோ நைட் ஸ்கையில் நம்மளோட நெக்ஸ்ட் கலர் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா வயலட். ஸோ டார்க் வயலட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டார்க் வயலட்க்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு லேயர். ஓகேவா? ஒரு லேயர் இதே மாதிரி யூ ஷேப்பை ஃபுல்லாக நம்ம இங்கே போட்டுக்கிறோம்.
ஸோ இந்த யூ ஷேப்க்கு ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா பர்ஷியன் ப்ளூவோட அந்த லாஸ்ட் எண்டிங்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்க் வயலட்டை வந்து blend பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் blending. நெக்ஸ்ட் அந்த blending கம்ப்ளீட் ஆனோடனே இந்த லைன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு மீதி எல்லாமே சர்க்கிள் டைரக்ஷன் அந்த யூ டைரக்ஷன்லேயே we are going to give this violet, dark violet. Okay. ஸோ டார்க் வயலட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் எப்பயுமே ஒரு லாஸ்ட் எண்டில் ஒரு லைட் ஷேட் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி லைட் ஷேட் ஒன்று கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா வயலட் எடுத்துக்கலாம். ஸோ வயலட் வந்துட்டு திருப்பியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு யூ போட்டுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் லைட் கலருக்கு போகுது. ஸோ வயலட் வந்துட்டு டார்க் வயலட்டோட ஒரு லைட் கலர். ஸோ அதே மாதிரி சேம் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு சைடில் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த லோவர் பார்ட் ஆஃப் டார்க் வயலட்லேருந்து பிளெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? பிளெண்ட் பண்ணிவிட்டு சேம் வயலட் வந்துட்டு யூ டைரெக்ஷனில் நம்ம வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ ஒன்ஸ் யூ டன் வித் திஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரோஸ் பிங்க் எடுக்கலாம். ஓகேவா? ரோஸ் பிங்க் வந்துட்டு இதோட நெக்ஸ்ட் கலர். ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரியே நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். இந்த வயலட்டோட லோவர் பார்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளெண்ட் பண்ணுறோம் ரோஸ் பிங்க். ஸோ ரிமைனிங் பிளேசஸில் நம்ம வந்துட்டு இந்த பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக இதில் ஸ்டாப் பண்ணணுன்றதுக்காக நான் வந்துட்டு இந்த லைன் ட்ரா பண்ண சொல்கிறது. நார்மலாக அந்த மார்ஜின் போட்டுக்கோங்க. ஸோ அந்த லைனில் ஸோ ரிமைனிங் பிளேஸில் நம்ம வந்துட்டு இந்த ரோஸ் பிங்க் வந்துட்டு ஷேப் பண்ணுறோம். ஸோ எல்லாமே அந்த யூ டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா நல்லா சூப்பராக வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தா நம்மளோட காட்டன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த காட்டனில் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நம்ம கலர் பண்ணிட்டு வந்தோமோ சேம் இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணுறோம். லைட்டாக பிளெண்ட் பண்ணால் போதும். பேப்பரை கிழிஞ்சு வர அளவுக்கு பிளெண்ட் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் ப்ளூ, செகண்ட் ப்ளூ, ஃபர்ஸ்ட் ஸ்கை ப்ளூ, நெக்ஸ்ட் வந்துட்டு செரலின் ப்ளூ. சேம் காட்டனோ சேம் கிளாத் வச்சுட்டு பண்ணாலே பெட்டராக இருக்கும். டிஃப்ரெண்ட் காட்டன்ஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் பீஸ் ஆஃப் காட்டன்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு அந்த பிளெண்டிங் வந்துட்டு அந்த மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்காது. ஸோ சேம் காட்டனே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கார்னர்ஸில் வந்து பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பிளெண்ட் பண்ணுங்கள். பேப்பர் இந்த கார்னர் இந்த மார்ஜின் விட்டு வெளியில் போகாத அளவுக்கு. ஓகேவா? ஸோ இது பிளெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வயலட்க்கு வரும். பர்ஷியன் ப்ளூ அண்ட் வயலட். இந்த ஒயிட் ஸ்பேசஸ்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த சேம் காட்டன் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது அந்த பிங்க்கில் பிளெண்ட் ஆகும்போது ஆல் கலர்ஸ் அதில் வந்து பிளெண்ட் ஆகி வரும். ஸோ அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வந்துட்டு சேம் காட்டன் இல்லை சேம் கிளாத் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த பிளெண்டிங் முடித்தோடனே இந்த ட்ரீயோட பிரான்ச்சஸ்லாம் விசிபிளாக இருக்கும். ஸோ அந்த ட்ரீயோட பிரான்ச்சஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக். ஓகேவா? ஸோ வந்துட்டு பிளாக் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிளாக் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த அவலில் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல. ஸோ அந்த ஷார்ப் எட்ஜ் வச்சு இந்த அவலோட இந்த சைடு மட்டும், சப்போஸ் உங்களுக்கு இது வரல அப்படின்னா ஸ்கெட்ச் வச்சு இந்த இடத்த மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பிளாக்ல கொடுக்கும்போது டூ இட் நீட்லி. ஓகேவா?
ஸோ இப்போ இந்த பிரான்ச்சஸ்லாம் ஃபில் பண்ணிடலாம் பிளாக் வச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி பிளெண்டிங் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்மூத்தாக வரும் பிளாக்கோட இது. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே நீங்களும் இதே மாதிரி சேமாக நீட் கலரிங் பிளெண்டிங்கோட எனக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஃபுல் ட்ராயிங் வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா குரூப்ஸ்? ஓகே, பாய் பாய்.